بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அதிரை கிளை 2 சார்பாக நடக்கும் முகமது ரசூலுல்லாஹ் விளக்க பொதுக்கூட்டம் இப்போது ஆரம்பமாகிறது. முதலாவதாக நமது ஊர் பேச்சாளர் பத்ருத்தீன் அவர்கள் மாமனிதர் முகமது ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டினம் கிளை 2 சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற முகமது ரசூலுல்லாஹ் விளக்க பொதுக்கூட்டத்தில் நாமெல்லாம் இங்கு குழுந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் மாமனிதராக இந்த உலகத்திலே வலம் வந்திருக்கிறார்கள் என்பதை சமுதாயத்திற்கு பறைசாற்றுவதற்காகவோ அல்லது இவர்கள்தான் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை அடக்கியவர்களாக பல்வேறு உத்வேகமான செயல்பாடுகளை செய்ததாக, அதன் விளைவாக அவர்கள் மாமனிதர் நபிகள் நாயகமாக இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படவில்லை. இதை கேட்டவுடன் சிலருக்கு ஒரு மாறி பிரமிப்பாக இருக்கலாம். மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை பறைசாற்றுவதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஒரு மாதிரி பிரமிப்பாகத்தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை பொறுத்த மாட்டில் இந்த கூட்டத்தில் இது மாதிரி ஒரு சபையை கூட்டிக் கொண்டு அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி அதன் விளைவாக ரசூலுல்லாஹ் மாமனிதராக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு அமைந்திருக்கவில்லை. ஒரு நடுநிலை போக்கோடு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்க்கிறாரோ அவர்கள் அனைவரும் மாமனிதர் தான் என்பதை ஒற்றுக்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், மோமின்களாக வாழக்கூடிய நாம் இதை கண்டிப்பாக அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆய்வு செய்து பார்த்தாலும் அதை தெளிவான முறையில் விளங்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முஸ்லீம்களாகிய நாம மட்டும் இந்த கருத்தை சொல்லலை. வேற வேற மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த நபிகளாருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது
இது போன்று ஒரு மனிதர் வாழ முடியாது, இது சாத்தியமே இல்லை. அப்ப இது போன்று வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்ன அவங்க ஒரு சிறந்த மாமனிதராகத்தான் இருக்க முடியும் என்பதை அனைவரும் ஒற்றுக்கொள்வார்கள். அப்ப எந்த அளவுக்கு என்று சொன்னால், குறிப்பாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் ஆங்கில எழுத்தாளர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பல்வேறு தலைவர்களுடைய பட்டியலை முதலாவதாக எடுக்கிறார். அவர் எடுத்து அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து அவருடைய அந்த புத்தகத்தில் தி 100 என்று எழுதக்கூடிய அந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பான அம்சத்தையும் பதிவு செய்கிறார். அது என்னன்னு சொன்னால், அந்த தேர்ந்தெடுத்தார்ல பெரிய பெரிய தலைவர்கள், அந்த தலைவர்களை யாருக்கு தரம் பிரித்து யாருக்கு முதலிடத்தை கொடுக்கலாம், யாருக்கு 2ஆம் இடத்தை கொடுக்கலாம், யாருக்கு 3ஆம் இடத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி இப்படி 100 பேரையும் தரம் பிரிக்கிறார். 100 ரேங்குகள் அவங்க வழங்குகிறார். அதில் முதலாவதாக யாருக்கு அந்த இடத்தை கொடுக்குறான்னு சொன்ன நம்ம மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த முதலாவது இடத்தை கொடுக்குறார். இதில் நம்ம பிரமிக்குள்ள ஆள்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டால், அவர் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவே கிடையாது. அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அவர் ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ போதகராக அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒருவராக அந்த மைக்கேல் ஹார்ட் இருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையை புரட்டியது எது? எதற்காக அவங்க தன்னை நான் எந்த கொள்கையில் இருக்கிறோனோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய இயேசுவை 3ஆவது இடத்துக்கு தள்ளிவிட்டு நபிகளாரையா முதலிடத்தில் கொண்டு வரணும், அதற்கான விளக்கத்தையும் அவர் அந்த புத்தகத்தில் சொல்றார். இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்மளால பார்க்க முடியல. எதை போதித்தாரோ, எதை மக்கள் மன்றத்தில் கொள்கையாக எடுத்து வைத்தாங்களோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்நாளில் பிரதிபலித்தாங்க. அப்போ அதை முழுமையாக கடைபிடித்தார்கள். இது போன்ற ஒரு மனிதர் வாழ முடியாது. அவங்க ஒரு மாமனிதராக வாழ்ந்ததுனால தான் அவங்கள நம்ம முதலிடத்தில் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமில்லை, இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ரமலான் மாத நேரங்களில் சஹர் நேர ஒளிபரப்பு செய்யப்படும்ல, அந்த மாதிரி சஹர் நேர ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறுமி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை பிரதிபலித்தோம். ஒரு கிறித்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னு சொன்ன தன்னை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் இணைத்துக் கொள்கிறது. அப்படி இணைத்து கொண்டதில் அவருடைய தாய்மார்கள், அந்த வீட்டில் ஏற்றுக்கொண்ட பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற செய்தியை பதிவு செய்கிறாங்க. அப்படி பதிவு செய்து அவங்களுடைய கருத்தை முடிக்கிறாங்க. அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, அவங்களும் நான் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற செய்தியை பதிவு செய்கிறாங்க. அதில் அவங்க என்ன செய்தியை பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது எதற்காக சொன்னால் எங்களுடைய அம்மா அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லலை. நான் என்னுடைய இந்த மார்க்கத்தை ஆய்வு செய்து பார்த்தேன். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது இந்த முகமது நபியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னை பிரமிப்புக்குள்ள ஆர்ப்படுத்தியது. ஏன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வரலாற்றுடைய சம்பவத்தையும் அந்த பெண்மணி மேற்கோள் காட்டுது. அது முஸ்லீமுடைய 3824வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. அதில் என்ன செய்தி வருதுன்னு சொன்ன, ரசூலுல்லாஹ் தன்னுடைய இல்லத்திற்கு வீட்டுக்கு செல்லுவாங்க. அப்படி செல்லும் பொழுது அவங்க தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் எனக்கு ஏதாவது உணவு இருக்குதா என்ற கேள்வியை கேட்பாங்க. உணவு இருக்குது என்று சில நேரங்களில் சொல்லப்படும். என்ன உணவு கொண்டு வாங்கன்னு சொல்லப்பட்டால், வினிகர் இருக்குதுல்ல, புளிச்சு போய் இருக்குமே ஒரு குழம்பு, அந்த வினிகரை ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வீட்டு சொல்லுவாங்களா, இந்த வினிகர் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, இந்த உணவு எனக்கு பிடித்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த செய்தியை அப்படியே மேற்கோள் காட்டிவிட்டு புளிக்கக்கூடிய ஒரு உணவை உட்கொண்டு விட்டு, புளிக்கு இது புளிச்சா சாப்பிட மாட்டோம், கிட்டத்தட்ட கெட்டு போன ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, வினிகரை பற்றி தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரியும், அந்த அளவுக்கு வாயில் வைத்தாலே புளிக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது. அப்போ அதை சைடாக நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு குழம்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இன்றைக்கு வினிகர் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த புளிக்கக்கூடிய ஒரு வினிகரை சாப்பிட்டு விட்டு இந்த உணவு எனக்கு அருமையாக இருக்குது என்று சொல்கிறாங்கன்னு சொன்ன அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? இந்த ஒரு விஷயம்தான் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று சொல்லக்கூடிய வரலாற்றை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமில்லை, பல்வேறு நேரங்களில் பல்வேறு மக்கள் அப்படியே அந்த ஆட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதாவது தவறான சம்பவத்தை பார்த்து விட்டவுடன் இதை உடனே நமக்கு இந்த சட்டம் சரியில்லை,
எனவே முகமதுடைய சட்டம் வந்தா நல்லா இருக்கும் என்று கர்ஜிக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? அவ அந்த மாதிரி முகமதுடைய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் தான். அவங்க தூய வழிவிலே தன்னை மாமனிதராக செயல்படுத்தியதுதான் இது போன்று அவர்கள் சொல்வதற்கு வழிவகுத்தது. அப்படிப்பட்ட அந்த மாமனிதருடைய வாழ்க்கையை நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு இன்னும் மாமனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து எவ்வாறு மாமனுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இன்னும் நம்ம எப்படி நம்ம அதில் மெருகூட்டிக் கொள்வலாம் என்று நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கிடைக்கவிருக்கக்கூடிய அந்த புகழ்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அப்படி வர்ணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது. அவற்றில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருளாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறார். அது தன்னுடைய 21வது அத்தியாயத்துடைய 107வது வசனத்திலே அல்லாஹ் பேசும்போது, ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நீர் அகிலத்தாருக்கு ஒரு அருள்கொடை என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான். இன்றைக்கு நமக்கு பல்வேறு அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அல்லாஹ்வுடைய நாமத் அருள்கொடை, நாம் உண்ணக்கூடிய உணவு அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இப்படி நீங்கள் எதை பட்டியல் போட்டாலும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக அனைத்தும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியே அந்த அருள்கொடைகளை ஒன்றாக அகிலத்தாருக்கே அருள்கொடையாக உன்னை நாம் அமைத்திருக்கிறோம், ஆக்கி அருள் புரிந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் முதலாவதாக ரசூலுல்லாஹை பற்றி சொல்லி காண்கிறான். அதோடு மட்டும் இல்லாம அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 94வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்திலே சொல்லி காண்கும் போது, வரஃபானா லக்க திக்ரக், நபியே உமக்காக உமது புகழை நாம் உயர்த்தினோம், உயர்ந்த இடத்துல உன்னுடைய புகழை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். புகழக்கூடிய ஒரு இடத்திலே தான் ரசூலுல்லாஹ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்ம பல்வேறாக நம்ம உணர்ந்து கொள்ள. இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்நாளில் யாரையாவது ஒருவரை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல செயலை நம்ம பிடித்திருக்கும். ஆனால் அதை ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அதை பின்பற்றுவோமே தவிர, ஒரு காலகட்டம் தவறிடுச்சு என்று சொன்ன அல்லது அவர் மரணிச்சிட்டார் என்று சொன்ன அவருடைய அந்த புகழெல்லாம் எடுபடாது. அதை விட்டு வேற வழியில நம்ம சென்று விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படியா? அல்லாஹ் தான் உங்களுடைய புகழை உயர்த்திட்டோம் அல்லாஹ் சொல்லிட்டானே. இன்றைய வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கிறோம், அதை உண்மையாக கடைபிடிக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அதோடு மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய பலனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே அதை தெளிவுபடுத்துகிறான். 17வது அத்தியாயத்துடைய 79வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஐ எபு அஸ்ரிக்க ரப்புக்க மகாமம் மஹ்மூதா, நபியே நாம் உண்மை புகழப்பட்ட ஒரு இடத்துல உண்மை எழுப்பக்கூடும். நம்ம எல்லாரும் மரணிச்சிடுவோம்ல, மரணிச்சோன்னா எல்லாரும் ஒரே இடத்துல எழுப்பப்படுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அல்லாஹ் சொல்றான், புகழப்பட்ட ஒரு இடம் இருக்குமே அந்த மாதிரி ஒரு இடத்துல உண்மை நாம் எழுப்புவோம். அதோடு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளை வரைக்கும் சூறாக்கள் ஓதுறோமே, எல்லாருக்கும் இந்த சூறா தெரியும். இன்னும் அழுத்தினா கல் கௌசர், முகமது நாம் உமக்கு கௌசர் தடாகத்தை தந்திருக்கிறோம். என்ன இன்றைக்கு எல்லாரும் உலகம் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாளில் மகசரில் எழுத்தி நிற்க வைக்கப்படுவோம்ல, அன்றைய நாளில் சூரியன் ஒவ்வொருவருடைய தலைக்கு அருகாமையிலும் கொண்டு நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் கடுமையான முறையில் வெப்பம் குளித்து கொண்டிருக்கும், வேர்வையால் ஒவ்வொருவரும் குளித்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் யார் கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணியை அறிந்து விடுகிறாரோ அவருக்கு தாகமே இருக்காது, அந்த அளவுக்கு நிம்மதியாக அவர் வாழலாம். அப்படிப்பட்ட அந்த தண்ணீருக்கு பொறுப்புதாரியாக பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நபராக ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஆக்கியிருப்பான். இதில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் தௌஹீத்வாதிகளாக அப்படி முஸ்லீம்களாக சிறந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நமக்கு அந்த தண்ணீர் கிடைக்குமாங்கிற கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தண்ணீரை எல்லாரும் குடிச்சிருவோமா, அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வை பொறுத்தளவுல அந்த தண்ணீரை எடுத்து தரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ஏற்றி தந்திருக்கிறான். அந்த மாதிரி சிறப்பு இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் போது அந்நபியு அவுலாபில் முமினீன மின் அன்ஃபுசிஹிம், இறை நம்பிக்கையாளர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தூதர் தான் முன்னுரிமை பெற்றவர். எல்லாரும் ஓரளவுக்கு நம்மளுடைய தௌஹீதுடைய புரட்சிக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையுடைய முந்தைய வாழ்க்கை வேற மாதிரியாக இருந்தாலும் கூட
வேற வேற விஷயங்களை நோக்கி ஓடினாலும் கூட இப்போ நம்ம தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் ரசூலுல்லாஹ்க்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுடைய புகழை உயர்த்தி இருக்கிறோம், உங்களுக்கு கௌசருடைய தடாகத்தை தந்திருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய தூய வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி ஆய்வு செய்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் கண்களிலிருந்து இரத்த கண்ணீர் வருகிறது. அந்த அரபு தீபகற்பத்தில் ஒரு நல்ல சக்கரவர்த்தியாக, ஜனாதிபதியாக அப்படி ரசூலுல்லாஹ் வள வந்தாங்க. அப்போ அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நம்மளுடைய ஆட்சித் தலைவர் இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக, மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டவர்களாக அப்படி வாழ்ந்த ஒரு வரலாற்றை பார்க்க முடியும். அதில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு சந்திப்பதற்காக ஒரு சஹாபி வர்றார். வந்து அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சட்டம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லிக் கொடுத்த ஒரு சட்டத்தை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக வர்றார். வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட கேள்வியே வைக்கிறார். என்ன கேள்வின்னு சொன்ன, நம்ம ஹஜ்ஜி பண்ணால குர்பானி கொடுக்குறோம்ல, குர்பானி கொடுத்த அந்த மாமிச பொருள் இருக்குமே அந்த கறியை நம்ம 3 நாளைக்கு மேலே பாதுகாத்து வைத்து சாப்பிடக்கூடாதாம்ல, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களாம்ல, அது சம்பந்தமாக எனக்கு விளக்குங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட அந்த சஹாபி வந்து கேள்வி எழுப்புறார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் இது எப்பன்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் கடுமையான முறையில் பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்சத்தின் விளைவாக நம்ம அந்த கறியை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே பாதுகாத்து வச்சோம்னு சொன்ன நம்ம அந்த பஞ்சத்தில் மக்கள் எல்லாம் அடிபட்டு இறந்து போயிடுவாங்க. எனவே அவர்களுக்கு நல்ல முறையில் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் 3 நாளைக்கு மேலே பாதுகாத்து வச்சிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படம் பிடித்து காமிக்கிறாங்க. நாங்கள் வந்து குர்பானியுடைய அந்த கறியை 15 நாட்கள் கழித்தும் நாங்கள் உண்டிருக்கிறோம். ஏதோ குர்பானிய கறியே கிடையாது, குர்பானிலேருந்து குர்பானி கொடுத்த அந்த இறைச்சியுடைய ஆட்டு கால் இருக்குமே அதை நாங்கள் 15 நாட்கள் வரைக்கும் வைத்திருந்து சாப்பிட்டுருக்கிறோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்ன நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி 15 நாட்கள் வைத்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது, எதற்காக 15 நாள் வச்சு சாப்பிடணும் என்று கேள்வி எழுப்புறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சிரித்து கொண்டே சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்ற உண்மைதான் என்று சிரித்து கொண்டே, எங்களில் நாங்கள் வந்து நல்ல அழகிய முறையில் ஒரு குழம்பை வைத்து கொண்டு அதற்கான ரொட்டியை நாங்கள் தயார் செய்து 3 நாளைக்கு மேலே நாங்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது. இதை நினைச்சு பாருங்க, இன்றைக்கு வயிறார சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கும் பொழுது உப்பு சரியில்லை அதற்காக பிடிக்கலாங்கிறாங்க. வேற ஏதோ ஒரு கல் கிடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. ஆனால் மாமனிதருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக வயிறார சாப்பிட்டது கிடையாது. சில நேரங்களில் உணவு இருக்குதா என்று கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் உணவே இல்லை என்று சொல்லும்போது நான் நோன்பு இருந்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தரம் இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை முறைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஏதோ சுகபோகமான ஆடைகளை அணிந்து கொண்டு அப்படி சுகபோகமாக வளை வந்தார்கள் என்றும் அப்படியும் பார்க்க முடியலை. அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்ன, இன்றைக்கு இந்த சபையில் நம்ம எல்லாம் எத்தனை ஆடை வைத்திருக்கிறோம் என்று கேள்வி வைத்தால் பல பேருக்கு எத்தனை ஆடை வச்சிருக்கிறோம்னே தெரியாது. என்ற அளவுக்குலாம் நம்மள்ட்ட ஆடை இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால் பல்வேறு ஆடைகளை வச்சிருக்கிறோம். அதில் ஆண்களை எடுத்துக்கொண்டால் பேண்டு அதோடைய ரகம் தானே, கைலியா அதோடைய ரகம் தானே, நம்ம சட்டையா அதில் ஒரு பல்வேறு டிசைனாக பல்வேறு விஷயங்களில் அது ஒரு தனியாக பட்டியல் நீளுகிறது. பெண்களை எடுத்துக்கொண்டால் சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு உபரியான ஆடை அதில் ஒரு தரம், வெளியில் போவதற்காக வேண்டியான ஆடைகள் அதில் ஒரு தனியான ரகங்கள், இப்படி நம்ம சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையாக 2 தோள்களில் தன்னுடைய துண்டை போட்டுக் கொள்வார்கள். அதுதான் அவங்களுடைய ஆடை. ஒரு போர்வை எடுப்பாங்க, போர்வை எடுத்து 2 முனைகளையும் வைத்து 2 தோள்களிலே போட்டுக் கொள்வார்கள். அதுதான் அவர்களுடைய ஆடையாக இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்ன, ரசூலுல்லாஹ் மரண தருவாயில ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர்கள் இடுப்புக்கு ஒரு கைலி போன்ற ஒரு போர்வையை மணிந்து கொள்வார்கள், தன்னுடைய தோளில் ஒரு போர்வையை போட்டுக் கொள்வார்கள். இதுதான் அவங்களுடைய ஆடையா இருந்துச்சு. தொழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே நின்று தக்பீர் கேட்டு ருக்கு செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே மலைக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அக்குல் பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று ஹதீஸ்களில் வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை இருந்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை பதிவு வைக்க ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய ஊர்களை எடுத்துக்கொண்டால்
அல்ல இன்னும் பல சில ஊர்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மதரசாக்களிலே பள்ளியில் ஓதக்கூடிய அந்த மக்தப் மதரசா இருக்குதுல்ல, அங்கே எல்லாம் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் அணிவிக்க போகிறோம் என்ற பெயரில் நீங்கள் ஜிப்பாவை அணிஞ்சிக்கிட்டு வாங்க, அதுதான் சுன்னத்து, அது மாதிரி நீ அணியலாண்டா வர வேண்டியதில்லை என்கிற அளவிற்கு அதை சுன்னத்து மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆடையே இல்லையப்பா, எங்கேருந்து வந்துச்சு, அப்போ எங்கே சுன்னத்து? அப்போ இதையெல்லாம் விளங்காமல் ஒருவருக்கு ஆடை பிடிக்குது போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இல்லை இது சுன்னத்துன்னு சொன்னேன். அப்போ அது மாதிரி நான் தான ரீதியாக உன்னை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமில்லை, சஹாபாக்களுக்கு சரியான ஆடைகள் இல்லையே. ஒரு கட்டத்தில் பெண்களுக்கு ஒரு அறிவிப்பை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. பெண்களாகிய நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிடாதீங்க, சஜதாவிலிருந்து மிக விரைவாக எந்திரிச்சிடாதீங்க, உங்களுக்கு முன்னாடி துருவைக்கக்கூடிய ஆண்களுடைய மர்ம உறுப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள நேரிடும், எனவே உடனே எந்திரிச்சிடாதீங்க என்கிற அளவிற்குத்தான் சஹாபாக்களுடைய ஆடையும் இருந்தது. அப்போ இதையெல்லாம் சிந்திக்காமல் சர்வசாதாரணமாக அப்படி தன்னுடைய போக்கிற்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் மக்களோடு மக்களாக ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் வலம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன, இன்றைக்கு ஒரு சின்ன பொறுப்பு கிடைத்து விட்டாலே நம்மளுடைய கால் தரையில் நிற்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தவங்க சின்னதாக ஏதாவது புகழ்ந்துட்டான்னு வச்சுக்கணுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன நம்மளை மாதிரி முடியுமா, இதான் சாத்தியமா, என்னால் தான் முடியும் என்று காலரை தூக்கக்கூடிய ஒரு வரலாற்றை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வை பொறுத்தளவில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக வர்றார். வந்தால் ரசூலுல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார். சிறப்புக்குரியவருக்கெல்லாம் சிறப்புரியவர் நீங்கள் தான், நீங்கள் சிறந்த மகனாக இருக்கிறீங்க, ஒரு தந்தையுடைய சிறந்த மகன் நீங்கள் தான் என்று அப்படி பல்வேறு வார்த்தைகளை சொல்லி புகழ்கிறார். இதை கேட்டவன ரசூலுல்லாஹ் இன்னும் புகழுங்க. அப்படியா? இன்றைக்கு பல பேரை பார்த்தோம்னு சொன்னால் மேடையில் புகழப்படும், புகழ்வதற்குண்டே ஒரு மேடை. அப்போ இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் என்று இங்கே மேடை போட்டிருக்கிறோம், இங்கே யாராவது புகழ் பாடுறது இருக்குதா? அப்போ அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோம். ஆனால் பல்வேறு மேடைகளில் யாரப்பா நீ யாரையாவது உன்னை புகழ வேண்டியது, அவர் இவரை புகழாதீங்க என்ற பேச்சுக்கு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் தன்னுடைய முகங்கள் சேர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபியிடத்தில் பேசுகிறாங்க. ஏன்பா நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோ, இத்தக்குள்ளா, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ, இப்படியெல்லாம் புகழக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் புகழக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, ஒரு நாள் ஆட்சி தலைவர் ரசூலுல்லாஹ் பொறுப்பேற்ற பிறகு அப்படி ஆட்சி தலைவராக வீதியிலே வலம் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஆடை உடுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆடு குர்பானை கொடுப்பதற்காகவோ அல்லது வேற எதற்காக தன்னுடைய தேவைக்காக வேண்டியோ அப்படி அந்த ஆட்டை அறுத்து மரணித்த அந்த ஒரு ஆட்டை அவர் கையால் உடிச்சுக்கிட்டு இருக்கிறார், உடிக்க தெரியாமல் உடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த வீதியில் போன ரசூலுல்லாஹ், ஏன்பாங்க வா, ஆடு உடிக்க தெரியலையா, நான் உடிச்சு தரேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த துண்டை மேலே உயர்த்தி கொண்டு தன்னுடைய கைகள் இரண்டும் தெரியக்கூடிய அளவிற்கு அந்த ஆட்டை உடிச்சு கொடுக்குறாங்க. இதை சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு உதவி செய்ய கூட ஆள் இல்லை. இன்றைய காலத்தில் யாராவது எங்கேயாவது மரணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்காக உதவி செய்ய கூட ஆள் இல்லை. ஆனால் அந்த மாமனிதராக செயல்பட்டவங்க, ஜனாதிபதியாக வலம் வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதராக செயல்பட்டவங்க இன்றைக்கு எப்படி அந்த ஆட்டை இளைஞருக்காக வேண்டி உடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எப்படி, இன்றைக்கு எங்கே ஒரு சம்பவம் இருந்தாலும் செல்போனை எடுக்க வேண்டியது, போட்டோ பிடிக்க வேண்டியது, அதை போட வேண்டியது, எந்த அளவுக்கு வேதனை தெரியுமா? இன்றைக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்களுடைய நிலை சரியில்லாத காரணத்தினால் ஆட்சியாளர்கள் கடுமையான முறையில் மக்கள் மன்றத்தில் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் ஏனோ தானம் என்று எதையோ அறிவிப்பதன் விளைவாக மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வந்த ஒரு போஸ்ட், அதில் என்னன்னு சொன்ன, ஒரு மாநிலத்தில் ஒருவர் இறந்து கிடக்கிறார். அங்கிட்டு பார்த்தா அவங்க பணம் வாங்குவதற்காக, அது கண்டும் காணாமல் பணத்தை மாற்றுவதற்காக அல்லது பேங்கில் போடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு வயசான ஒரு மூதாட்டி தன்னுடைய மடியில் அவரை வைத்துக்கொண்டு அவர் இறந்த சடலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அவை இப்படி இன்றைக்கு அதை போட்டோ பிடித்து போடக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியாக வலம் வந்த ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி? எதை எடுத்துக்கொண்டாலும் சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக அப்படி பயணித்த வரலாறுகளை பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய ஊர்களில் அதிகமான பள்ளிவாசல் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் பள்ளிவாசலுக்காக வேண்டி அதில் நம்ம சுத்தம் செய்யணும், பள்ளிவாசலில் நாமும் நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று பள்ளிவாசலில் வேலை செய்திருக்கிறோமே. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது பள்ளிவாசலுக்காக வேண்டி மக்களோடு மக்களாக பயணித்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த புதுசில் அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை கட்டுவதற்காக மக்கள் எல்லாம் கற்களை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு செல்றாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ்வும் அந்த கற்களை தூக்கி கொண்டு சென்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அது எப்படிப்பட்ட மாமனிதராக செயல்பட்டிருக்கிறாங்க.
அதோடு மட்டுமில்லை, பல்வேறு போர்க்களங்களில் அகல் வெட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் அகல் போர்க்களங்களிலே அப்படி மக்கள் அகல் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது மக்களோடு மக்களாக சேர்ந்து அகல் வெட்டக்கூடிய ஒரு பணியையும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, மண்ணை சுமந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நானும் என்னுடைய பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும், நானும் எதையாவது ஒரு பணியை செய்யணும் என்று விளக்கமாத்தை எடுத்து கூட்டியிருக்கிறோமே, அதை வேற பாய் விரிச்சிருக்கிறோமே, அதற்காக வேண்டி நம்முடைய உழைப்புகளை செலுத்தியிருக்கிறோமே, அதையெல்லாம் செலுத்துற மாதிரி தெரியல. அப்போ மனிதராக ரசூலுல்லாஹ் வளம் வந்ததுக்கு இதுவெல்லாம் கூட ஒரு முக்கிய காரணம். அதோடு மட்டுமில்லை, ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது சம்பந்தமாக முழுமையான அதை இந்த ஆனந்து கேட்டுவிட்டு சர்வசாதாரணமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக வர்றார். எப்படி வர்றாருன்னு சொன்ன, ஒரு மாதிரி நடுநடுங்கியவராக, உங்களில் முகமது யாரு, ஜனாதிபதி யாரு, எஜமான் யாரு என்று கேள்வியோடு பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறார். உடனே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, ஏன் இப்படி நடுங்கிறார் அவர்? சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நீங்க கேட்ட முகமது இவர் தான், இந்த இடத்துல இன்னொன்னையும் பதிவு செய்யணும். இன்றைக்கு உள்ள வந்த உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்ன, உங்களில் முகமது யார், உங்களுடைய இறை தூதர் யார் என்ற கேள்வியை வைக்கிறார். ஆனால் இன்றைய கேள்வியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு என்ற ஒரு ராஜ மரியாதைகள் அப்படி பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ற ஒரு ஆடை கோலம், ஜும்மா மேடையில் ஏறினா கூட ஒரு மாதிரி அப்படி செய்கையோட அந்த ஆடையெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டு ஒரு மாதிரி தலையில் தலப்பா கட்டி கொண்டு அப்படி ஏறதை பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலை, அவங்களை பார்ப்பதற்கு வேண்டாம் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். அப்போ அப்படியே உள்ளங்கள் நடுநடுங்கியவராக, உங்களில் எஜமானன் யார், முகமது யாரு என்று எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்டு அப்படி வர்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏப்பா ஏன் நடுங்கிற, உனக்கு என்ன நடுங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை, நான் ஒரு மக்காவுல வாழ்ந்த ஒரு மூதாட்டியுடைய உப்பு கண்டத்தை சாப்பிட்டு வாழ்ந்தவன் நான், நீ அஞ்ச வேண்டிய எந்த நிலைமையும் உனக்கு இல்லை, பயப்படாத என்று சொல்லி அப்படி அரவைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, இதே போன்று இன்னொருத்தர் ஒரு கிராமவாசி வர்றார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் இருந்த துண்டை முறுக்கி கொண்டு, முகமது நீங்கள் உங்களுடைய அந்த என்னுடைய வாகனத்தில் உங்களுடைய பொருட்களை ஏற்றுங்க, என்னுடைய வாகனத்தில் உங்களுடைய உணவுப் பொருட்களை ஏற்றி வையுங்கள், நாங்கள் கடுமையான முறையில் அவதிப்படுறோம் என்று சொல்லி அப்படி சொல்றார். ரசூலுல்லாஹ் அதுக்காகலாம், ஏப்பா நீ என்ன துண்டை பிடிக்கிற, நான் எஜமானனாச்சே என்றெல்லாம் கேட்கல, ரொம்ப சர்வசாதாரணமாக அவருக்காக வேண்டியும் சஹாபாக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்போ என்ன மனிதர் இவர், ஒன்றுமே தெரியாதவராக இருக்கிறாரு. அந்த ரெண்டு நிலையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒருவர் வர்றாரு பயந்து நடுங்கிறாரு, அப்படி ஒருத்தர் பயந்து நடுங்கிறாரு வச்சுக்கிடுங்க, நம்மளா இந்த இன்னும் பயப்படு என்று பயத்தை அதிகப்படுத்துவோம். ரசூலுல்லாஹ் அப்படியா சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லை, இன்னொருத்தவருடைய குணத்தையும் விளங்கி கொண்டு அவர் ஒரு மாதிரி கடுமையான உள்ளம் கொண்டவராக இருக்கிறார், அவருக்காக வேண்டி சர்வசாதாரணமாக அப்படி நடந்து கொண்ட வரலாற்றை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது முலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் அவங்க எதிரில் வர்றாங்க. அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு ஒரு மாதிரி அரை நிர்வாணமாக, பெண்கள் எல்லாம் ஒரு மாதிரி கோரமாக இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகங்கள் எல்லாம் சிவக்கிறது. என்ன என்னுடைய சமுதாயத்தில் இப்படியா? அதுதான் உண்மையான ஆட்சி தலைவர். இன்றைக்கு நிலைமை என்ன, நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மாற்றுவதற்காக சர்வசாதாரணமாக எதே ஒன்று அறிவிக்க வேண்டியது, அதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறு மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை காரி துப்பக்கூடிய அளவிற்கு, நம்ம சொல்லலை, மம்தா பானர்ஜி அப்படி கெஜ்ரிவால் போன்ற மக்கள் அப்படி உலகமே காரி உமிழக்கூடிய அளவிற்கு சர்வசாதாரண மக்கள் மீது எந்த ஒரு அந்த விருப்பமும் இல்லாமல், மக்கள் அவதிப்படுவாங்களே என்ற நினைப்பெல்லாம் இல்லாமல் சர்வசாதாரணமாக எடுத்தவங்க கவித்தவங்கிற பேரில் எதையோ ஒன்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயம் வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் பதைக்குது. என்ன என்னுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோலமா, பெண்கள் எல்லாம் அரை நிர்வாணிகளாக இருக்கிறாங்களே, கண்கள் எல்லாம் சிவக்கிறது. அந்த மக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துறாங்க. அதே போன்று இன்றைக்கு வாழக்கூடிய ஆட்சித் தலைவர்கள் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் அல்லது உயர் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பதிவு வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அவர்களை பற்றியான எந்த ஒரு அறிவும் இல்லாமல், மக்களை பற்றியான நினைப்பே இல்லாமல் சர்வசாதாரணமாக வாழக்கூடிய நிலைமை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ அந்த முலர் சமுதாயம் வருவதை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் பதைக்கிறது. என்னுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, இப்படிப்பட்ட கோர பஞ்சமா என்று சொல்லி அப்படி கண்கள் சிவக்க ரசூலுல்லாஹ் மக்கள் மன்றத்தில் உரை நிகழ்த்துறாங்க. இந்த சமுதாயத்திற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்க. மக்கள் எல்லாம் பார்த்து யாருமே எந்திரிக்கல. ஆனால் அந்த நேரத்தை பொறுத்தளவில் அன்றைய நிலையில் யாருக்குமே சரியான முறையில் பொருளாதாரம் இல்லை.
ரசூல்லா கேட்டாங்கன்னா வாரி வணங்கக்கூடிய சமுதாயம். ஆனால் அந்த நேரத்தில் யாருக்குமே கொடுக்கல. ரசூல்லா இன்னும் கடுமையான முறையில் ஜும்மாவுடைய மேடையில் ஏறி நின்று இந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், இத்தக்குள்ள அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, இந்த மக்களுக்காக வேண்டி அதிகமான முறையில் உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுங்க என்று சொன்னவுடன் ஒரு பெரிய போர் குவியக்கூடிய அளவிற்கு அந்த பொருளாதாரத்தை மக்கள் கொடுக்குறாங்க. அதன் விளைவாக அந்த பொருளாதாரத்தை அந்த மக்கள் மன்றத்தில் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு அப்படி இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற குறித்த வரலாறை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமில்லை, ரசூல்லா எந்த விதத்திலும் தனக்கு புகழ் வேண்டும், யாராவது புகழ் பாடணும், நமக்கு பின்னாடி 4 பேர் வந்துக்கிட்டே இருக்கணும் என்றெல்லாம் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு நிலைமை என்னன்னு சொன்ன, யாராவது ஒருத்தர் புகழ் பாட வேண்டும் அல்லது யாருடைய உதவியாவது நாடி வாழ வேண்டும் என்கிற அளவிற்கு இன்றைய ஆலிம்களுடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறதா இல்லை? இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்ன, ரசூல்லாவுடைய அந்த வரலாறை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சபைக்குள்ளே வந்தால் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை செய்வாங்க. எனக்காக வேண்டி யாரும் எந்திரிக்க வேணாம், எனக்காக யாரும் எந்திரிச்சிடாதீங்க. நான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழிமுறையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தனக்கு புகழ் வேண்டும் என்பதற்காக யார் தன்னைக்காக வேண்டி எந்திரிக்க நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரமாக்கி கொள்ளட்டும், யாரும் தனக்காக வேண்டி எந்திரிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு இத்தனை மக்கள் ஏகத்துவத்தில் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதோடைய ஒரு பங்கு இதை மாதிரி ஆலயங்கள் ஒரு மாதிரி தவறான முறையில் இந்த உலகத்திற்கு காமித்தது தான் காரணம். எந்த அளவுக்குன்னு சொன்ன, இங்கே தான் இருக்குது பக்கத்தில் இந்த ஜாவியா இருக்குது, அதனுடைய செயல்பாடு என்ன? அதையெல்லாம் ஒரு காலத்தில் கலந்து கொண்டவர்கள் தான் இந்த சபையில் கூட்டமாக குழுவி இருக்கிறோம். அதில் என்ன நடக்கும்? அங்கே ஒருத்தர் வருவார், அப்படியே கேரளாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்ல அவர் வருவார், அவருக்காக வேண்டி மக்கள் எல்லாம் எந்திரித்து நிற்பார்கள். இதில் இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்கிறோம், ஒரு மாணவர்கள் அவருடைய அந்த ஆசை பாசைகளுக்காக வேண்டி எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஆசிரியர் என்ன சொல்லணும்? ஏப்பா எனக்காக எந்திரிச்சு நிற்க வேண்டியதில்லை, எந்திரிச்சு நிற்கக்கூடாது என்று தடுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் கூட நம்ம ஏகத்துவத்தில் இணைத்துக் கொள்வதற்காக செய்த திட்டமாக நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒன்றாக பார்த்து என்னுடைய பள்ளிக்குள்ளே வரக்கூடாது, வரல சித்தா வராத என்று அப்படி ஒன்றாக நம்மளை கிளட்டியது நினைவாக இன்றைக்கு நாம் ஏகத்துவத்தில் இணைந்து கொண்டு அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய அந்த தரஜாவை உயர்த்திருக்கிறார். அதே மாதிரி தான் இன்னும் நல்லா பண்ணுங்க, தனக்காக வேண்டி செருப்பு போடணும், நாங்கள் அதே மாதிரி தான் நினைச்சிருப்போம், என்னுடைய கொள்கையெல்லாம் மாற்ற முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து இதே போன்று செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் ஒவ்வொருவரும் ஏகத்துவத்துக்குள்ளே இணைந்து கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால் மிக தூரத்தில் இல்லை, ரொம்ப பின்தங்கியான நிலைமை இல்லை. முகமது நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் உலகிற்கு பறைசாட்டக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. நாங்கள் உண்மையாக பறைசாட்டுவோம், அது மாதிரி எந்திரிச்சு நிற்கணும், நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கிட மாட்டோம், நாங்கள் இதே மாதிரி தான் எங்களுடைய அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம், நாங்கள் இந்த மாதம் இப்படி ரபியல் மாதம் நாங்கள் மௌலது தான் ஓதுவோம் என்று என்னத்தை வேண்டாலும் நீங்கள் சொல்லிக்கணுங்க, உங்களை ஒரு மாதிரி காமித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய கூடாரம் காலியாவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஏகத்துவத்துடைய அந்த பணி மீண்டும் அழுக்கும், அவருடைய செயல்பாடுகள் முடுக்கிவிடப்படும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அத்தனை காரியங்களும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். இதுதான் எங்களை இந்த ஏகத்துவத்தில் இணைந்து கொள்ள செய்யுது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு யாராவது ஒரு ஆலிம்களை பார்த்து சலாம் சொன்னாலும் கூட இப்படி தலையாட்டக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. சலாம் சொன்னால் பதில் சொல்லணும்ல, அது யார் சொன்னாலும் பதில் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு தலையாட்டி விட்டு சொல்கிறாங்களா இல்லையா? பக்கத்தில் போயிடக்கூடாது, அவருடைய அந்த ஒயிட் அந்த வெள்ளை அழுக்காயிரங்கிற அளவிற்கு அப்படி நமந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் ரசூல்லா அப்படியா இருந்தாங்க? ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பின்பற்றோம்ல, ரசூல்லா மாமனிதர் தானே, அதை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம், அனைவரும் முஸ்லீம்கள் தானே. ஆனால் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு கட்டத்தில் ஹுனைன் போர்க்களம், ரசூல்லா அந்த போர்க்களத்திற்காக வேண்டி சென்று விட்டு அதில் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் அந்த கனிமத்து பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் எல்லாம் அலமோதி கொண்டு ரசூல்லாவை அப்படி ஒரு மாதிரி சூழ்றாங்க. சூழ்ந்தா ரசூல்லா ஒரு மாதிரி அப்படியே கூட்டத்தில் நெருக்கி கொண்டு ஒரு கட்டத்தில் ஒரு ஓரமாக தள்ளப்படுறாங்க. கருவேல மரம் இருக்குமே, அந்த மரத்தில் ரசூல்லா தள்ளி கொண்டு போகப்படுறாங்க. அப்படி கொண்டு போன அங்கே ரசூல்லாவுடைய அந்த சால்வை போர்வை இருக்கும் இல்லையா, அந்த போர்வை மாட்டிக்கிடுது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த போர்வை எனக்கு எடுத்தாங்க, இந்த கருவேலை மரம் அளவிற்கு என்னிடம் பொற்குவியல்களும் ஒட்டகங்களும் இருந்தால் அதை நான் தான தர்மங்களை செஞ்சிருவேன் என்று சொல்கிறதை பார்க்க முடியுது. அப்போ இப்படி ரசூல்லா மக்களோடு மக்களாக சர்வசாதாரணமாக அவர்களுடைய அந்த விருப்பங்களை உணர்ந்து கொண்டு அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு இப்படி அன்றாடம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அப்படியா?
அப்படி ஒரு மாதிரி ஓரங்கட்டி போய் கொண்டு அவர்களுக்கென்ற பறவை பட்டலும் அப்படி அவர்களுக்காக வேண்டிய புகழ்கள் எந்த அளவுக்குன்னு சொன்ன ஒரு கட்டத்தில் நம்ம மரக்கா பள்ளியில் தொழுவும் பொழுது அங்கே இக்காமத்தெல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. எல்லாரும் சப்புல நிற்கிறாங்க. நின்றா அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ஆளு அவர் வர்றாரு. அவர் வந்து அவருக்காக வேண்டி வழி விடுறாங்க. நவர் அவர் சொல்லுவோம் இல்லையா, ஏன்பா நீ வந்து 7 வருடம் படித்திருக்கிற, மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறான்னு சொன்ன, இக்காமத் சொல்றதுக்கு முன்னாடியே வரணும். ஏன் வரலன்னு கேள்வி கேட்கணும். கேட்காட்டியும் கூட அவருக்காக வேண்டி இடம் விடக்கூடாதுல. அப்படி விட்டால் அவர் என்ன சொல்லணும், இதே மாதிரிலாம் கூடாது, ரசூலுல்லாஹ் அதெல்லாம் காட்டி தரல, ஒருவரை எந்திரிச்சிட்டு அமரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் சுயமரியாதையோடு வாழ ஆசைப்படுறேன், எனக்கு அந்த இடம் இருக்குது, அங்க நான் என்னுடைய இடத்தை அமைத்துக் கொள்கிறேன் என்று தானே சொல்லணும். அது இல்லாம நவரைய நானும் வந்து நிக்கிறேன் என்று நிக்கிற ஒரு வரலாற்றை பார்க்க முடிகிறது. அப்ப அப்படி தன்னுடைய வரலாறுகள்ல பல்வேறு விஷயங்களை செயல்படுத்திய வரலாறுகளையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று நம்ம வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் வந்து நம்ம ரசூலுல்லாஹ் தன்னுடைய மக்கள் மன்றத்தில் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று சொன்ன செய்திகள் தான். அதில் இன்னும் மார்க்கம் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் இவரை தான் பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ் தான் மாமனிதங்கிறத நிரூபிச்சாச்சு, அவங்கள்ட்ட தான் முன்மாதிரி இருக்குது, அவங்கள தான் நம்ம பின்பற்றணும், அவங்களுக்கு தான் எல்லா விதமான தரஜாக்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், அவர்களுக்கு என்ற சில புகழ்கள் இருக்கிறது, அவங்க மாமனிதராக வலம் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லியாச்சுல. அப்போ அதே மாதிரி மார்க்க விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலேயும் நம்ம ரசூலுல்லாஹை தான் பின்பற்றணும். அதில் இன்றைக்கு எவ்வளோ பெரிய அனாச்சாரமான செயல்பாடுகள், அந்த மாமனிதருடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு வேற யாரையாவெல்லாம் மார்க்க அறிஞர்களாக அப்படி மார்க்க விற்பனர்களாக அப்படி எடுத்துக்கொண்டு நாங்கள் அவங்கள தான் பின்பற்றுவோம் என்ற பாணியிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம். நம்ம எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முதல் பகுதியை எடுத்துக்கொண்டு வீரியமான முறையில் கடுமையான முறையில் அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லை, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து விதமான ஆற்றலும் இருக்கிறது என்று அந்த விஷயத்தை பதிவு செய்தோமோ, அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறாங்க, அவங்கள தான் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த செயல்பாடுகளை பறைசாற்றுவதற்காக நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த மாபெரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு நடைபெறும். அதிலே நம்ம வீரியமான முறையில் செயல்படணும். இன்றைக்கு வந்து ஒவ்வொருவரும் களம் கண்டு அதில் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தார்கள், சமுதாயத்தில் எப்படி இருந்தாங்க, மற்ற நடைப்புகளில் எப்படி இருந்தாங்க என்று ஒவ்வொருத்தவரும் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டு அதன் விளைவாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாடு கூட நம்மளுடைய ஊரில் தான் நடைபெற இருக்கிறது. அதற்காக வேண்டி கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த உயர்ந்த ஜோதியை நோக்கி பயணிப்போம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை நல்லருள் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.